தமிழ்நாட்டில் எப்படி மகளிர் உரிமை தொகை இருக்கோ அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையுமே லடுக்கி பெஹன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி மகாராஷ்டிராவில் 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அன்றைய முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த திட்டம் அறிமுகப்படுத்தினதிலிருந்தே பல்வேறு விதமான குளறுபடிகள் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதை நிரூபிக்கும் வகையில் கிட்டத்தட்ட 14,000 ஆண்கள் இந்த திட்டத்தின் கீழே பயனடைகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தகுதியற்ற கிட்டத்தட்ட 26 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் அதித்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 14,000 ஆண்கள் கடந்த ஒரு 10 மாதங்களாகவே இந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சதுனால மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அதித்தி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸோட கலந்தாலோசித்து தீவிர நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அப்படின்றதையும் அமைச்சர் அதித்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.